காவேரி சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ பாட்டி காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. "காவேரி எங்கே இருக்கேன்னு?" கேட்குறாங்க. "கோயில்ல இருக்கேன்னு" சொன்னோனே, "உன்ன பார்க்கணுன்றாங்க. வாங்க பாட்டி" அப்படின்னு சொன்னோனே, கோயிலுக்கு வராங்க. "பாட்டி என்ன நினச்சிட்டுருக்க? விஜய் கூட சேர்ந்து வாழலாம்னு நினச்சிட்டுருக்கியா? இங்கே பாரு, விஜய் கூட நீ சேர்ந்து வாழறது தேவையில்லாத வேலை. ஏன்னா விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தீன்னா கண்டிப்பாக அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான். என்னோட பேரனுக்கு தொல்லை கொடுப்பான். அதனால் நீ விஜய் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ விஜய் வாழ்க்கையில் வராத. அவனுக்கு நல்லது எதாவது செய்யணும்னா அவனை விட்டு போயிடும், வாழ்க்கையை விட்டுட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னோடனே, "நான் அப்படி தான் பேசுவேன். இவ்வளோ நாள் வராமல் தானே இருந்த. எவ்வளோ விஜய் கூப்பிட்டான், அப்போல்லாம் வந்தியா? இப்போ மட்டும் எதுக்காக வர? இப்போ தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையை குட்டிச்சுடாக்கிறாத. உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. இதுக்கப்புறம் விஜய் நீ சந்திக்கவே கூடாது" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ராதா ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. "இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதனால் உங்கள் பொண்ணு எங்கள் விஜய்க்கு வேணாம். எங்கள் விஜய் கூட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. காவேரியை விஜய் மீட் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் சீக்கிரமாகவே டைவர்ஸ் பண்ண நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிடுவோம். அதுக்கு உங்கள் பொண்ணை சம்மதிக்க சொல்லுங்கள். சம்மதித்து சைன் போட சொல்லுங்கள். எங்களுக்கு அது போதும். இதுக்கப்புறம் உங்கள் சகவாசமே எங்களுக்கு வேணாம். உங்களால் நாங்கள் பட்டதெல்லாம் போதும். அந்த பசுபதிக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம்? அந்த பசுபதி இப்போ வரைக்கும் பழி வாங்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? உங்கள் பொண்ணு தானே காரணம். அதனால் எங்கள் வீட்டில் நான் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரி வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. "இப்படி நடந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்லி அவங்க அம்மா வான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த விஜய்ன்னு சொல்லிட்டு நான் அந்த பையன் பின்னாடி திரிஞ்சு, அப்புறம் அவ்வளோதான். அந்த பையன் வந்தாலும் சரி, ஃபோன் பண்ணாலும் சரி, நீ பேசவே கூடாது. இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருடி. சும்மா போயிட்டு அந்த பையனை காப்பாற்றுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனதால தானே இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை சேர்ந்துருக்கு. நம்ம தான் வேணான்னு வந்துட்டோம்ல. அதோட அமைதியாக இருந்தால் அவங்க ஏன் நம்மளை பேச போகிறாங்க? அவங்க டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாம். அதனால் அதுவும் நல்லதாக போச்சு. சீக்கிரமாக கையெழுத்து போகிற வழியே பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அழறாங்க. அவங்க அக்கா அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக காவேரியை கூட்டிகிட்டு போகலான்னு வீட்டுக்கு வராரு. அங்கே விஜயை பார்த்தோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. "சாரதா, இப்போ நீ என்னப்பா சொல்லிட்டு போகிற? ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணை அடக்கி வைன்னு சொல்லிட்டு நான் அடக்கி தான்ப்பா வைக்கிறேன். நீ அடங்க மாட்டேங்கிறியே, நீ எதுக்கு இங்கே வந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். "நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி?" அப்படின்னோடனே, "இங்கே பாருப்பா, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. நான் அதே மாதிரி உங்கள் வீட்டு சகவாசமே எங்களுக்கு வேணாம். அவங்க சொல்கிறபடியே இருக்கட்டும். அதனால் நீ என்ன சொல்ல போகிற? இதுக்கப்புறம் என் பொண்ணை மறந்துடுவேன் சொல்ல போறியா? டைவர்ஸ் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கையெழுத்து வாங்க" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி?" அப்படின்னோடனே, "ஆமாம், உங்கள் வீட்டிலேருந்து வந்தோம், இதெல்லாம் பேசுகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்காலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற விஜய், "எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எப்படி இப்படி முடிவெடுக்க முடியும்? என்னை கேட்காம பேசியிருக்காங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே பாருப்பா, சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லை. உங்கள் வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்கல்ல, அதோடு நீ அமைதியாக இருக்கிறத கற்றுக்கோ. இதுக்கப்புறம் என் பொண்ணை தொல்லை பண்ணிட்டு இருக்காத. என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும், எப்படி அடக்கி வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அவள் என் பேச்சை கேட்டு அமைதியாக இருப்பா. அதே மாதிரி உங்கள் வீட்டு பேச்சை கேட்டு நீயும் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கையெழுத்து போடுறதுக்கு என் பொண்ணுக்கு கொடுத்துருப்பா. அவள் போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என் பொண்ணு தலையிடவே மாட்டா" அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இவங்களை என்ன பண்ணுறது, எப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரின்னு கூப்பிட்றாரு. காவேரி அப்படியே நிற்கிறாங்க அழுதுபடி. "காவேரி, முதல்ல கிளம்ப என் கூட" அப்படின்றாரு. "அவள் எப்படி கிளம்புவா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவள் மீறி வந்தாலும், என்னை மீறி வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அவளை உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டாங்க. நல்லா வாழ வைப்பாங்களா? முதல்ல உங்கள் வீட்டு உள்ளவங்கள போயிட்டு கேளுப்பா. அதுக்கப்புறம் இவளை கூப்பிட வரலாம்" அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி இப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "உடனே காவேரி, நாங்கள் பேசிட்டு வரேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே செம்ம டென்ஷனாக விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னா பாட்டி, அதுக்கப்புறமா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாத்தா அப்படின்றாரு. தாத்தா "என்ன விஜய், என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "பாட்டி எங்கே?" அப்படின்னோடனே பாட்டி உள்ளே இருக்காங்க. வெளியே வராங்க. "பாட்டி, நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சித்தி, நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்னப்பா பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? சித்தி காவேரி வீட்டுக்கு போயிட்டு, காவேரி வேணாம், நாங்கள் குடும்பமாக சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் சொல்லியிருக்காங்க. பாட்டி காவேரி பார்த்து, நீ எங்கள் பேரன் வாழ்க்கையில் போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது?" "ஓ, போட்டு கொடுத்துட்டாங்களா? அதுக்குள்ளேயும் அவங்க போட்டு கொடுக்கல. நான் போய் காவேரி கூப்பிட போக சொன்னால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நீங்கள் 2 பேரும். எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்க?" அப்படின்னு. "டேய், நானாடா கெடுக்க பார்க்குறேன்? எப்போ இப்படிலாம் சொல்லுவேன்? அவள் இங்கே வரக்கூடாதுடா. எங்களுக்கு இதில் விருப்பமே இல்லைடா. அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டான்டா. எப்படியும் பிரச்சனை கொடுக்க தான்டா செய்வான் அந்த வீட்டுக்கு அதனால் அவள் வேணாடா, சொன்னா கேளுடா" அப்படின்னோடனே, "எனக்கு காவேரி வேணும் பாட்டி. எப்படி இந்த முடிவை என்ன கேட்காம எடுப்பீங்க? அவன் சொல்கிறது கரெக்டு தானே? பெரியவன் நான் இருக்கேன். என்ன கூட கேட்காம எப்படி இப்படிலாம் முடிவு எடுக்கிறீங்க நீங்கள்லாம்? அவன் கேட்கறதுக்கு இப்போ பதில் சொல்லுங்கள். இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் டென்ஷன் ஆகிறாரு. "இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? காவேரி இங்கே வரக்கூடாது, அவ்வளோதானே? சரி விடுங்க, வரமாட்டா. நானும் காவேரியும் தனி கொடுத்துட்டு போயிடுறோம்" அப்படின்னு சொல்கிறோம். அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. "நீ என்னடா சொல்கிற? இதுதான் என்னோட முடிவு" அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.